Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோவா அக்ரி டெக் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், அதுக்கடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா போய் செக் பண்ணுவீங்க அலாட்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. அதுக்கடுத்து என்னோடய ரிவ்யூவை பற்றி நான் சொல்ல போகிறேன், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஓகேங்களா, வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா Jan 22 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா Jan 24 க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா Jan 20. இன்கேஸ் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா Jan 29 அன்றைக்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா, லிஸ்டிங் டேட் என்னென்னா இந்த மாதம் கடைசியில் வருது, Jan 30 வருது. ஓகேங்களா, இவ்வளோ தான். Jan 22 ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 24, Jan 24, அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து Jan 30. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 39 ரூபா இருந்து 41 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 365 ஒரு லாட் வாங்கி வரணும். ஒரு லாட்டுக்கு வந்து 365 ஷேர் இருக்குது. ஸோ 365 ஷேருக்கு நீங்கள் 14,965 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ மினிமம் ஒரு லாட்டு வாங்கணும். அந்த ஒரு லாட்டுக்கு 14,965 ரூபா பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இவங்க டோட்டல் அந்த ஃபண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 143 கோடிக்கு இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபண்ட் சைஸ் எப்போ ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கும். ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்கிறனால நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகும். இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது நம்ம இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஹைதராபாத்தில். இது ஆக்சுவலி என்ன நோவா அக்ரிடெக் அப்படின்னா அவங்க பேர்லேயே சொல்லியிருக்காங்க, இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ எப்போயுமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அதோட ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நிறையா பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அவங்க வந்து நல்ல ரெவன்யூ கொடுப்பாங்க இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரிலேட்டட். எப்போயுமே அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஆனால் ஐடி மாதிரி ஹை லெவலில் இருக்குது, அது கிராஜுவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சாயில் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ஒன்று இருக்குது, க்ராப் நியூட்ரிஷன் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு முக்கியமான இதில் வந்து பயோ பெஸ்டடைஸ் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் தெரில. இதுதான் மெயின் ஏரியா அவங்க வந்து இதில் வந்து முக்கியமாக இருக்கிற வேண்டியது. ஸோ இது தெரிஞ்சால் போதும், இது என்ன கம்பெனி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா நீங்கள் ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்த்துருவோம். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா இதோட ரெவென்யூ மட்டும் பார்ப்போம். நம்ம இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் விட்டுருங்க, ரெவென்யூ மட்டும் பார்ப்போம். 160 கோடியாக இருந்தது. 2022 பார்த்தீங்கன்னா 185 கோடியாக வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 210 கோடியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல ரெவென்யூ கொடுத்துருக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல ரெவென்யூ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 30 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 103 கோடியாக வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா, இது குவார்டர்லி ரிசல்ட்டில் 103 கோடி வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் 160 ஆரம்பித்து 210 வரையும் அவங்க வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வராங்க. எந்த இடத்துலையும் அவங்க வந்து டவுன் ஆகலை. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா, அண்ட் இந்த ஐபியோட ரெஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஐபியோட ரெஜிஸ்டர். இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். http://ipo.bigshare.online.com இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத இந்த சைட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து கம்பெனி வெப்சைட்டை பார்க்கலாம். இதுதான் அந்த கம்பெனியோட வெப்சைட். ஸோ எப்போயுமே நான் வந்து ஒரு ஐபிஓ வந்து அதோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது என்னென்னு. ஸோ இதிலே பார்த்தா தெரியும் அவங்க நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குங்க. அப்புறம் க்ராப் நியூட்ரிஷன் இருக்குது, ஐபிஎம் ப்ராடக்ட் இருக்குது, ஐபிஎம் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது,
நியூ டெக்னாலஜி இதெல்லாம் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இவங்க வந்து ஏஐ ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது. தெரியல ஏஐ ரிலேட்டடாக இவங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், யூஎஸோட மீடியா வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஏஐ ரிலேட்டடான இதை ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரோன் ரிலேட்டடான இது. ஸோ எப்படின்னா எந்த இடத்துல அந்த சென்சார் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஏஐ ரிலேட்டடாக மாறிடுச்சு. முந்தி மாதிரி வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதெல்லாம் நம்ம நேராக போய் பார்த்து இங்கே இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே ட்ரோன் மூலியமாக வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தண்ணி விடுறது கூட ட்ரோன் மூலியமாக தான் பண்ணுறாங்க. மருந்து தெளிக்கிறதும் ட்ரோன் மூலியமாக ஆயிடுச்சு. அது மாதிரி எந்த இடத்துல செடியோட இது பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நல்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து ஆன்லைனில் செக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கரண்ட் எல்லாமே ஆன்லைன் ஏஐ ரிலேட்டடாக இப்போ வந்து நல்லா ரொம்ப ஒரு பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாம் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, இவங்களும் ஏஐ ரிலேட்டடாக வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க, மருந்தை வந்து தெளிப்பாங்க. இல்லாட்டி நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் போய் தெளிச்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணும் போல் நிறைய பேர் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாமே மொபைல் ரிலேட்டடாக இருக்கனால ரொம்ப ஈஸி. அவங்க ஒரு மண்ணோட சாயிலோட இதை டெஸ்ட் பண்ணுறதும் இப்போ வந்து இமிடியேட் டெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிடும். முன்னாடிலாம் 1 மந்த் வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமிடியேட், வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள டெஸ்டிங் ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்துச்சு பாருங்கள், சாயில் டெஸ்டிங் டிவைஸ். ஸோ பரவாயில்ல, இவங்க வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் இருந்தாலே போதும், இவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் ஆச்சு. அதுக்கடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இன்னும் 2 நாளைக்கு இருக்குது. அண்ட் சனிக்கிழமையும் நம்ம செக் பண்ணலாம். அதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இது வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இது ஒன்று லிஸ்டிங் கெயின் கொடுக்குமா என்னன்ற நீங்கள் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு. ஸோ மேபி நான் கூட அப்டேட் பண்ணுவேன் இதை பற்றி. ஓகேங்களா? ஸோ என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ். வாட் இஸ் லிஸ்டிங் கெயின்ஸ் கேட்டிங்கன்னா, என்னைக்கு லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு நான் விற்றுட்டு வெளில வந்துடுவேன். ஸோ ரொம்பலாம் இது ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. நான் நிறைய லாட் வாங்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரே ஒரு லாட்டு தான் வாங்க போகிறேன். இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கம்பெனியோட செக்டர், இது அக்ரிகல்ச்சர் செக்டர்னால இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் வேறு வரப்போகுது. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பட்ஜெட் வந்து பிப்ரவரி மந்தில் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இதுக்கு வந்து நிறையா சப்சிடிஸ்லாம் கொடுக்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த செக்டர் நல்ல செக்டர்னால இது செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். தேர்ட் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெக்னாலஜிஸ் அண்ட் இவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அடாப்ட் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்போயுமே நான் தேர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணாதனால நான் அதை இப்போதைக்கு எடுத்துக்கல. பட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க ஏஐ ரிலேட்டடெல்லாம் இவங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்கனால ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். நான் அப்ளை பண்ண போகிறேன். ஒன்லி 1 லாட் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ், அப்படின்ற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைன். இதை உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.